சார் வணக்கம் சார். வந்தாரை வாழ வைப்பது தமிழன் பண்பாடு. சரி, நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமா. அது இந்த ஊருக்கு நீங்களும் புதுசு நானும் புதுசு, சரிங்களா? சரி. அதனால உங்களுக்கு எப்படி மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சரியா கொடுத்துட்டேன். சரி. அதை வாங்கி நீங்க திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மரியாதை உங்களை தன்னால தேடி வரும். திருப்பி எதுல வாயில விடுவாங்க? திருப்பி எதுல விடுவாங்க? என்னங்க சார் உள்ள கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சார் முத்துராசா? அது ஓக்கூர்ல இருந்து வந்து வாயில விட்டுக்கிட்டியாண்டி. சிவகங்கை பக்கத்துல என் ஊரு ஒக்கூரு. ஒக்கூரன்னா ஸ்பெல்லிங் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓனாவ ஊனானு சுழிச்ச உடனே அது ஓக்கூர்னு வந்துருச்சு. வரேன் அந்த யூடியூப்ல ஓட்டு விடுவார் முறிச்சேன். அப்புறம் அங்க பாப்பா ஒக்கூர்கார ஓர தூக்கி போட்டுக்கிட்டு ஒன்னியா சென்னையா. யாரடா சொல்ற? அப்புறம் வெட்டி புண்ணாக்கு அப்படிதான் பேசுவேன். என்ன பேசுற? என்ன அத கட் பண்ணியா? ஏன் கட் பண்ண? கட் பண்ண சொன்னோனா அப்படியே தேன் வடியுமே. வடியே வடியே தெரியுது. என்ன யாரா நீ முதல்ல பொம்பளை மாதிரி முதல்ல பேசு. யாரா நீ முதல்ல ஒரே அடிச்சா ஒரு தண்ணி பழ வீங்கி போயிரு. எனக்கு தண்ணி பழம் வீங்கி என்னை பாருங்க நோட்டு சாமனை பாருங்க. ஏன்னு அங்க இருந்து வந்துட்ட. இதுல இருந்து புதுக்கோட்டையில இருந்து எங்க ஊருக்கு ஐயம்பாளத்துக்கு என்னையும் பாருங்க. போயிட்டு சீக்கிரம் பாருங்க. ஏய் ரொம்ப பேசுற. பேசத்தான் செய்வேன். அளவுக்கு மீறினால அமிர்தமும் நஞ்சிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ் போட்டு கூட்டியா இருக்காங்க ஐயம்பாளத்துக்கு. அப்படி பேசுறேன். ஆண் மகன் என்ன பேசணுமோ அத மட்டும் பேசணும். பொம்பளை நீ எப்படி பேசணுமோ யார்கிட்ட எப்படி பேசணுமோ அத தெரிஞ்சு பேசு முதல்ல. அங்க பொம்பளை பேசிட்டா மட்டும் அப்படியே குத்துது. ஆம்பளை பேசுறப்ப உனக்கு பட்டுக்குது. பொம்பளை பேசினா மட்டும் குத்துது. ஆம்பளை பேசினா மட்டும் அப்படியே சக்கர மாதிரி இனிக்க. ஏன் அப்புறம் குடிக்க பாரு. ஏசன பார்த்த முதல்ல ஒரு பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளமா. பொறுமை இலக்கண வகுக்கிறதே பெண்கள் என்று சொல்றேன். ஐயா எதுல நீ பொறுமையா இருப்ப? நீ எதுல பொறுமையா இருப்ப? எல்லா விதத்திலும் பொறுமையா இருக்கிற ஆம்பளை. எல்லா விதத்திலும் சகித்து வாழ்றது பெண்ணினம் பெண்ணினம் என்று உறுதி கிடையவே கிடையாது. நீ பேச்சுக்கு வேணா பேசலாம். என்ன பேசலாம்? எல்லா விதத்திலும் பொறுமையா இருக்கிற ஆம்பளை இருக்கதா? நான் கேக்குறேன் மொத்தம் எத்தனை பேர் வந்தா? மொத்தம் எத்தனை? 7 8 9 அதுல ஒரு 20. என்னடி கணக்கு பண்ணிக்க? மொத்தம் 10 பேர் வந்தா. 10 பேர் வந்தா. 10 பேர் வந்தமா? எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க? நாங்க 2 பொம்பளை வந்திருக்கோம். ஆம்பளை எத்தனை பேர் வந்திருக்கான்? ஒரு 7 பேர் வந்திருப்பீங்க. 7 பேர் வந்திருக்காங்க. 8 பேர் வந்திருப்பீங்க. ஏண்டி அட 9 பேர் கூட வந்திருப்பீன்னு வச்சுக்கவே. எந்த ஊர்ல படிச்ச நீ? யாருக்கு பேச்சு மட்டும் வாய்கிலிய பேசுற. 7 பேர் வந்திருப்பா ஆயில 8 பேர் வந்திருப்பாமுங்கிற. இத மட்டும் சொல்லு பாப்பா. என்ன என்னது? கோவப்படாதே. ஏ கொனட்டு ஆட்டுக்கொட்டை சாப்பிட்டீங்க போல பாத்து. ஆட்டு கொட்டை. ஆட்டுக்கொட்டையா? சாப்பிட்டீல போல. எங்க போய் சாப்பிட்டீங்க? சாப்பிடே போகலாம் தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்னைய பத்தி என்னடா தெரிஞ்சுக்கணும்? என்னைய பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. என்ன? உன்னைய பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதோட என்னைய பத்தி ஊர் உலகத்துக்கே தெரியும். ஊர் உலக தெரிந்தாலே நீ என்ன நீ எப்படிப்பட்டவன்? நான் எப்படிப்பட்டவன்? நீ ஒரு முள்ள மாறி, நான் ஒரு முடிச்சவிக்கி சொல்லிட்டு போ அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். சும்மா ஓய்ங்கிறது அதுக்கு எவனாவது ஏமாந்த வருவா பாரு, அவள்கிட்ட வச்சோனுவோம் வெட்டு ஓட்ட. அதே மாதிரி எவனாவது இழிச்சா பைய புதுசா அரங்கேற்றம் பண்ணிட்டு வந்து மேடையில மைக்கில் அனுப்பி அவன்கிட்ட போய் இந்த வசனத்தை நீ உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். பொம்பளை வச்சு தான் ஆம்பளை, ஆம்பளை வச்சு தான் பொம்பளை, எங்களை வச்சு தான் நீங்க. என்ன மாதிரி ஆம்பளை இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோட்சம். இல்லன்னா நீ வீச்சம் எடுத்து போயிருவேன். என்னத்த நாச்சமத்து போறவனே உலகம் தெரியாம ஏமாந்து போற. என்ன உன்ன மாதிரி ஆம்பளைல கண்டா தான் எங்களுக்கு மோட்சம். இல்லன்னா வீச்சங்கறிய. இந்த வீச்சத்துக்கு தானே திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட், அய்யலூர் பஸ் ஸ்டாண்ட், ஐயர்பாளையம் பஸ் ஸ்டாண்ட், எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் நாக்க தொங்க போட்டு நக்கிட்டு கிடக்குறாங்க. அப்புறம் சொல்றேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நான் கேக்குறேன் இரு உனக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஒரு பொம்பளைக்கு ஐயம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல, வேடச்சந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளைக்காக ஆம்பளை நிக்கிறது ஒண்ணு தவறு கிடையாது. ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை நிக்கிறது தவறு கிடையாதுமா. ஏன் நிக்கிற? பொம்பளைக்கு ஆம்பளை நிக்கத்தான் செய்வேன். அப்புறம் பொம்பளை எல்லாம் சேர்ந்து நோட்டீஸ் அடிப்பீங்க. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, ஆம்பளை வேணும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. சரி சரியா? அன்னைய பிதாவு முன்னறி தெய்வம். சரி. ஆலயம் தொடுவது சாலம் நன்று. அப்படி இந்த கவியில எதுக்கு சொல்லிருக்காங்க? எதுக்கு? எல்லா பெண்களை எடுத்துக்காட்டு. நாங்க 10 மாசம் சுமந்து உன்னை ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அப்படியே முழிச்சு அந்த பூமியில இறக்கங்களை நாங்க படுற வேதனை உன் கையில கட்ட முளைக்க. சரி. ஓ இதிகாசத்துல ஈத்த காட்சி ஊத்து, உன் நாகரிகத்துல நாயை விட்டு கடிக்க விட, ராத்திரின்னு கண்டுபிடிச்சாந்தல குட்டிச்சவரா போவ. நல்லா இருக்கிற பொம்பளை பிள்ளையில ஒரு மூஞ்சி இல்லாத முகரம் இல்லாத ஆளுகளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அந்த சும்மா இருக்கிற வீட்டை டிங்கரிங் பண்ணி, அதுக்கு ஜாங்கிரி 5 லிட்டர் பால், அதுக்கு ஒரு ஐயரை கூட்டு வந்து ஓம் குண்டாயிர நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் ஊமனாய நமக ஓத விட்டு அந்த பிள்ளைய சும்மா இருக்கிற வயிற பலூன் மாதிரி
வீங்க வச்சு அதுக்கு தானே கட்டியா இருக்கு. பிரைவேட் ஆஸ்பத்திரியில கூட்டி போய் அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உன் நெலிஞ்சு போன முகர மாதிரியே ஒரு புள்ளைய பெத்து கொடுத்து உனக்கு தகப்பேங்கிற பட்டத்தை கொடுத்ததும் இல்லாம சரி எங்களை கழுவி ஊத்திரடா தூமையை குடிக்க இரு. நாடு என்ன நாடு? நாடு என்ன நாடு? தாய் நாடு தானே. அப்ப இந்த தாய் நாடு தாயின்ங்கிற பட்டத்தை கொடுக்குற ஆம்பளை தானேமா. பொம்பளையா இருந்து என்ன பண்ண போற நான் கேக்குறேன். ஒரு வீடு இருக்குங்க. சரி இந்த வீடு எழும்புறது காரணம் யாரு? யாரு? கொத்தனார். ஆமா. இந்த கொத்தனாருக்கு ஹெல்ப்பரா இருக்கிற ஆளு யாரு? யாரு? பொம்பளை நீதான். சித்தாளு நாங்க. ஒரு பேச்சுக்கு இருமா இருடா. இப்ப நான் தான் கொத்தனாரு, நீ தான் சித்தாளு. இந்த வீடு புழு புழுன்னு இருக்கும் சொல்லு. பேச்சுக்குமா? பேச்சுக்கு தான் சொல்றா. ஆமா, நான் போய் விறுவிறுன்னு இதுல ஏறி இருப்பேன். இதுல கட்டடத்துல சாரத்துல ஏறி இருவீங்க. நீ எங்க நிப்ப? நான் கீழே நிப்பி உன் கொட்டையை பாப்பேன். ஏன் கொட்டையை பாக்குறியா? அளவு கோல் வச்சிருப்பியல்ல, அளவு கோலை பாப்பேன் சொல்லு. கொட்டையை பாக்கணும். தூக்குண்டு தூக்குண்டு உன் குண்டை பாத்துக்கிட்டே நிப்பேன். தூக்குண்ட பாப்பே மொட்டட்டின்னு குண்டுன்னு சொல்லாதடி எரும மாடு. சரிடா. தூக்குண்ட பாப்பே. ஆமா. நான் தூக்க சொல்றேன்னு நீ படக்கு படக்குன்னு தூக்கணும். எத? சட்டியா. இந்த பெத்த ராஜா கொத்தனார தூக்க சொன்னா படக்கு படக்குன்னு தூக்கணுமா? நான் தூக்குனாதான்டா உன் மட்ட கம்புக்கு வேலை மூதேவி. அது எரும மாடு. டப்பு டப்புன்னு அடிப்ப இல்லனே நீ கையாலயே அடிச்சுக்கிட்டு ஜா வேண்டியது. யாரு? நான் இங்க மேல இருந்துகிட்டு ஆம்பளை வாங்கி அடிச்சாத்தே இல்லைன்னா நீ பொம்பளை இப்படி ஏந்தி வச்சுக்கிட்டு இப்படி நிக்க வேண்டியது. இடத்த காலி பண்ற பாரு. சத்தம் செய்வே. இடத்த காலி பண்ற. சத்தம் செய்வே. பேசாதன்ட்டு. யார் பேசுவே? எந்த இடத்துல பேசணும் அந்த பேசாத நீ சொல்றக்க ஆளே கிடையாது. அளவுக்கு மீறி பேசாத. நான் கேக்குறேன். ஆம்பளை பேசுற அட்ட தருத்துறியே. நான் கேக்குறேன். முதல்ல இந்த இடத்துல நீ என்ன பண்ற? முதல்ல நீ என்ன பண்ற? நான் பல வேலையா வந்திருக்கேன். நானும் பல ஜோலியா வந்திருக்கேன். என்ன ஜோலியா உட்கார்ந்திருக்க? எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து எங்க அண்ணன் கூட்டி வந்திருக்காரு. யாரு? யாரு? நான் அழகா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிறேன். ராதா செல்வி. ஏய் ஐஸ்வர்யா படத்துலயாவது பாத்தியா? கல்லேடுவா நோனி மவனே உள்ள கறிய பூரா அள்ளி வச்சு தின்னு புட்டு சவுடால பத்தியா? கலட்டு தாயளி கொண்டே விடுவேன் வச்சுக்கோ. சரி. சட்டி நிறைய கறிய அள்ளி அள்ளி வச்சு திங்கிறான் அந்த ஆளு. சரி. என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நாங்கனே ஓ இப்ப நேரா பாருங்கண்ணே. என்னை பாராட்டி அன்பண்ணன் ஆமாம் பூசாரி அண்ணன் அவர்கள் 500 ரூபாய் அன்பள் பெற்று இருக்கிறாருங்க. அன்பை பெற்ற அன்பு உள்ளத்துக்கு உங்கள் குடும்பத்தரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் என் உடன் பிறந்த முத்துராஜ் அண்ணன் சார்பாகவும். பேச்சோட வச்சா பிறந்தவன் சொல்ற, மாமான்னு சொல்லு. மாமா 30 வரைக்கும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. சரி சரியா? ஆமா. சரி, அந்த இடத்துல வியாபாரம் பண்ண 5:30 மணி வரையும் உன் பொண்டாட்டி. ஆமா. நீ நல்ல ஆம்பளை. சரி. நீ நல்ல சோத்த திங்கிறவனா இருந்தா 6 மணிக்கு உன் ஊருக்கு என்னை கூட்டிட்டு போடா பொண்டாட்டின்னு. இன்னைக்கு கூட்டி வரேன். இன்னைக்கு கூட்டி வரேன். உன்னை கூட்டி போடா. உன் பொண்டாட்டி உன்னை முன்னாடி வச்சு பச்சை மிளகாய் அரைச்சா. இன்னைக்கு கூட்டி கொண்டு உன்னை பொங்க ஒரே பாரு. சொல்லுங்க சார். அதனால ஆடிப்படி வியாபாரம் ஆடுவோமா? ஆடுனா ஆடுவேன். பாடுனா ஓடுனா உட்கார்ந்தா படுத்தா உட்கார்ந்து 45 வருஷம் சின்னமா உட்கார்ந்துக்கிட்டு கிடக்குற. நீ வயசுக்கு வந்தத சொல்ல. 45 வருஷம் ஆச்சா? 45 வருஷமா? இப்போ உனக்கு வயசு என்ன? 65. அடி ரோட்டோர வெட்டுக்காரி ரோசா பூ சேலக்காரி. அடி நிக்கட்டுமா போகட்டுமா? நீங்க நிக்கட்டுமா போகட்டுமா? அடி ஓரத்து நிக்கிற கருவாச்சி ராதா செல்வி குட்டி. குட்டி 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 குட்டி. இது நல்ல கருத்த குட்டி. இது நல்ல கருத்த குட்டி. நல்ல கொழுத்த குட்டி. இது நல்ல கொருத்த குட்டி. சைசான குட்டி. இது நல்ல தோதானே குட்டி. நான் என்ன சொல்றேன்னு அத சொல்லியா? எப்படி சூப்பர் குட்டி தானேயா? கொழு கொழுன்னு கொழுத்த குட்டி. கொழு கொழுன்னு கொழுத்த குட்டி. இது பப்புனுக்கு ஏத்த குட்டி. இந்த பெட்டிக்காரனுக்கு ஏத்த குட்டி இந்த ராதா செல்வி குட்டி. இன்னைக்கு ஐயம்பாளையத்துல பொட்டி நொறுங்கி போய். எதுக்கு நொறுங்க? நான் பொட்டி நொறுக்காம வர்றது. ஏண்டா 2 எடுவட்ட பயல்கள் இப்படி அடிச்சுக்கிட்டு சாவறீங்க? இது ஊருக்கே ஏத்த குட்டிடா. கண்ணங்கருத்தகளை ஏத்துறங்க கொட்டு கூட. கண்ணங்கருத்தகளை ஏத்துறங்க கொட்டு கூட. கண்ணங்கருத்தகளை ஏத்துறங்க கொட்டு கூட. கானகத்து பூமியிலே சிலுக்க கொட்டு கூட. சூப்பரியா பாப்புனு. உருட்டி மூலை கையில ஏத்துறங்க கொட்டு கூட. உடம்பெல்ல அம்மா உடம்பெல்ல உடம்பெல்ல குலுங்கறமா ஏத்துறங்க கொட்டு கூட. இங்க பாக்கணும். ஏய் இங்க இருமா. ஏய் எங்க? அவரத்துல ஓரமா இங்க ஆடு அங்க இருக்கு போற. அடி செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்க பெரிய நக்க ஒரு திட்டாக்கே எத்திரிக்கே
மெட்ராஸ் இதேதே அமுக்கணும் நான் இங்க ஒரு எச்சரிக்கையா இருந்திருக்க இப்ப மூளை ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கு அது தையல் பிரிஞ்சிராம அதையும் பாத்துக்க அடி சிவி சிறுக்கெடுத்து